வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை ஒரு பதட்டப்பட வைக்கின்ற, ஒரு எரிச்சல் ஊட்டுகின்ற ஒரு கடிதம் யார் கொடுத்துருக்காங்கன்னா, அவரது பாஜக கட்சியை சேர்ந்த சுரேஷ் கோபி, நாடாளுமன்ற உறுப்பினர், இணையமைச்சர், கேரளாவை சேர்ந்தவர் கொடுத்துருக்கிறார். கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுங்கிறது தனி அரசியல். பாஜகவை சேர்ந்தவர்களே பாஜகவில் நீடிக்க முடியாத நிலையில், பாஜக பதவி கொடுத்தாலும் வேணான்னு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறாங்கங்கிறது தான் உண்மை. அவர் என்ன கொடுத்துருக்காரு? சுரேஷ் கோபி ஒரு லெட்டர் கொடுத்துருக்காரு. அந்த லெட்டரில் என்ன இருக்குது? கோரிக்கை இருக்குது. என்ன கோரிக்கை? இன்னும் நான் 22 திரைப்படத்தில் நடிக்கணும், அதுக்கு நீங்கள் பெர்மிஷன் தரணும். மினிஸ்டராக இருக்கிறதுனால எனக்கு சில பாதுகாப்பு அதிகாரிகள்லாம் என் பக்கத்தில் வச்சுக்கோங்க. நான் அப்படியே ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தே அந்த தொகுதிக்கு என்ன பிரச்சனை என்னென்னு நான் பார்த்துக்கிறேன். எனக்கு பாதுகாப்புக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். அப்புறம் 22 படம் நான் நடிச்சே ஆகணும், அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அமித்ஷா அந்த லெட்டரை பார்த்து தூக்கி எரிஞ்சிட்டாரு. அப்படி தூக்கி குப்பையில் போகிற மாதிரி போட்டுட்டாரு அப்படிங்கிறத யார் சொல்லியிருக்கா? சுரேஷ் கோபியே சொன்னார். அவர் பார்த்துட்டு இப்படி தூக்கி வச்சுட்டாரு, இருந்தாலும் எனக்கு எதுவும் அனுமதி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு பச்சை குழந்தை கூட அந்த சம்பவத்தை பார்த்தா என்ன நடந்திருக்குன்னு தெரியும். அமித்ஷாவோட லடாய் தான். சுரேஷ் கோபி தான் ஆரம்பித்து வைக்கிறார், அமித்ஷா ஆரம்பித்து வைக்கல. சுரேஷ் கோபியால் பாஜகவில் ஒரு மினிஸ்டர் பதவி கொடுத்தா கூட, இணையமைச்சர் பதவி கொடுத்தா கூட நீடிக்கணும்னு விரும்பலை. அதை ஒரு பெரிய பொருட்டாகவே நினைக்கல. ஏங்க, 22 படம் நடிக்க போகிறேன், அப்படியே மினிஸ்டராக நான் கண்டினியூ ஆகிறேன்னு சொன்னால் யார் ஏற்றுக்குவா? இது அந்த அமைச்சர் பதவியையும் அந்த அமைச்சர் பதவியை தனக்கு வழங்கிய கட்சியையும் அவமானப்படுத்துகிற விஷயந்தான். சுரேஷ் கோபி தெரிஞ்சே தான் சம்பவம் பண்ணுறாரு. அவருக்கு அது பிடிக்கலை. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். கேரளாவில் இருந்து வந்திருக்கிறாரு. இவர் ஜெயிச்சா மத்திய அமைச்சர்னாங்க. இப்போ ஏதோ மத்திய இணையமைச்சர் பதவி வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆரம்பத்துலேருந்தே இவர் கிடைச்ச பதவியிலேருந்தே இவர் சந்தோஷமாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் இடையில இந்திரா காந்தியெல்லாம் புகழ்ந்து பேசினார். இந்திரா காந்தியை எப்படியாவது அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காக பாஜக கங்கனா ரணாவத்தை வச்சு படம்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவர் ஓப்பனாக இந்திரா காந்தி எனக்கு பிடிக்கும் அப்படின்லாம் இடையில சொல்லி ஒரு சர்ச்சையை கிளப்பினார் சுரேஷ் கோபி. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். கட்சிக்குள்ளே என்ன நடக்குதுன்னா, பாஜகவில் இருக்கின்ற வட இந்தியர்கள் வேற, தென்னிந்தியர்கள் வேறங்கிற அந்த பாகுபாடு. இது நம்ம ஜீவா டுடேயில் பல முறை சொல்லியிருக்கோம். ஓட்டிங் பேட்டர்ன்கிறது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வேறு வகையானது. அந்த வகையில் வட இந்தியாவினுடைய ஓட்டிங் பேட்டர்ன், மக்களுடைய ஓட்டிங் கல்ச்சர், அந்த பிஹேவியருங்கிறது வேறு மாதிரி இருக்குது. தமிழ்நாட்டில் வேறு மாதிரி இருக்குது, கேரளாவில் வேறு மாதிரி இருக்குது. தமிழ்நாடு கேரளா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது ஆன்டி பிஜேபி வேவில். இப்போ பிஜேபிக்காரராகவே இருந்தாலும் சுரேஷ் கோபியால் ஒரு மலையாளியாக தான் இருக்க முடியுது. மலையாளிகளுடைய அந்த அடிப்படையான நேச்சர்லேருந்து, ஓட்டிங் பேட்டர்லேருந்து மாற முடியல. இப்போ தமிழ்நாட்டில் இருக்க பிஜேபிக்காரங்களும் ஊபியில் இருக்க பிஜேபிக்காரங்களும் ஒன்றும் இல்லை, சொல்லிக்கலாம் நாங்கள் பிஜேபின்னு. இங்கே இருக்க கருநாகராஜனும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மௌரியாவும் ஒரே மாதிரி ஆட்கள் கிடையாது. கருநாகராஜன் என்ன இருந்தாலும் ஒரு சரத்குமார் ரசிகர் மன்றத்திலிருந்து அப்படியே மெர்கண்டல் பேங்கு, ஆதித்தனார்னு அவருக்கு வேற ஒரு வரலாறு இருக்குது. அவர்கிட்ட போய் இந்துத்துவா, முஸ்லீம் எதிர்ப்பு, பாபர் மசூதி இடின்னு சொன்னால் அவரெல்லாம் ஒத்துக்க மாட்டார். ஆனால் பேருக்கு அவர் தான் பாஜகவில் இருக்காரே ஒழிய அந்த கருத்தியலை அவர் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய வார்ப்பு அப்படி. அதே மாதிரி தான் சுரேஷ் கோபியும். அவரால் நீங்கள் அது மட்டும் இல்லை, பாஜகவுமே தென்னிந்தியாவிலேருந்து வரக்கூடிய பாஜகவினரை பெரிய ஆளாக மதிக்காது. குறிப்பாக தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் உள்ள பாஜகவினரை அவர்கள் பெரிய அளவில் அவர்கள் ஒரு மரியாதை கொடுக்குறதோ இது பண்ணுறதோ கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரே விஷயங்க, தனக்கு ஓட்டு போடலைன்னா உத்தரப்பிரதேசத்துக்கே நிதி ஒதுக்க மாட்டாங்க. தமிழ்நாடு ஓட்டு மட்டும் இல்லை, பாஜகவை அழிப்பது எப்படின்னு இந்தியாவுக்கே பாடம் எடுப்பதில் முதன்மையான மாநிலமாக தமிழ்நாடு, தமிழ்நாடு அரசு, தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டில் உள்ள எதிர்க்கட்சிகள் அப்படின்னு எல்லாருமே ஒரே மாதிரி திங்க் பண்ணுறாங்க. பாஜகவை தவிர்த்து மற்ற எல்லா கட்சியுமே எங்கள் பாஜக எதிர்ப்பு கட்சிகள் தான். அப்படி ஒரு சூழலில் தமிழ்நாடு இருக்குது. ஸோ தமிழ்நாடு கேரளான்னு பார்க்கும்போது பாஜகவில் இருந்தால் கூட கேரளாக்காரன் தானே நீ தமிழ்நாட்டுக்காரன் தானேங்கிற அந்த ஒரு அரசியலை அவங்க மேற்கொண்டுறாங்க. அதே போல் கேரளாவில் பாஜகவிலே இருந்தாலும் ஒரு கேரளாக்காரரான சுரேஷ் கோபியால் பாஜகவுடைய ஓட்டிங் பேட்டர்னில், அதாவது அவங்களுடைய ஐடியாலஜியோடு இணைய முடியல. அதனால தான் 22 படம் நடிக்கணும் அப்படின்னு போய் ஒரு கோரிக்கை வச்சுருக்காருன்னா இது வம்புழுக்கிற வேலை தானே. யோசித்து பாருங்கள். உனக்கு இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்துருக்கேன்னா ஒரு 2-3 படம் ஷூட்டிங் பாக்கி இருக்கா, முடிச்சுட்டு வந்துடுறேன்னா பரவாயில்ல. 22 படம் நடிக்கணும், சினிமா எனக்கு உயிர். அப்போனா அமைச்சர் பதவி என்னது? ஒரு மத்திய இணையமைச்சர் பதவி கொடுத்துருக்குறாங்க, அது வேணான்னு சொல்கிறாருன்னா எனக்கு அது தேவையில்லைங்கிறாரு. இப்போ இது எல்லாமே நம்ம சொல்லலைங்க, இன்டர்பிரேஷன் பண்ணலை. நான் ஒன்றும் பொழிப்புரை நிகழ்த்தவில்லை, அவர் சொன்னதுக்கு அர்த்தப்படுத்தி பேசலை, அவர் சொன்னதை அப்படியே சொல்கிறேன். எனக்கு சினிமாவை விட அமைச்சர் பதவி ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. யார் சொல்லியிருக்கா? பாஜகவினுடைய எம்பி, மத்திய இணையமைச்சராக இருக்கக்கூடிய சுரேஷ் கோபி சொல்லியிருக்காரு. யாராவது இப்படி சொல்லுவாங்களா?
அப்போ அந்த கட்சியையும் கட்சி தலைமையையும் அந்த கட்சி இவருக்கு வழங்கிய அமைச்சர் பதவியும் இவர் ஒரு பொருட்டாவே மதிக்கலை, அல்லது இவருக்கு பிடிக்கலை, அல்லது பாஜகவின் செயல்பாடுகள் பிடிக்கலை. கேரளாவில் இருந்துக்கிட்டு ஒரு முதல் பிஜேபி கால் பதிக்குது, முதல் எம்பி, முதல் மந்திரி, இப்படின்னு என்னென்னமோ பிம்பங்களை நீங்கள் கொடுத்து பார்த்தாலும் ஒரு மலையாளியாக ஒரு கேரளைட்டாக இருக்கிறதை விட உங்களுடைய அமைச்சர் பதவி எனக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு தான் சுரேஷ் கோபி சொல்கிறார். அமித்ஷா வெறுப்பாயிருப்பார். அது கிட்டத்தட்ட உன் கட்சி எனக்கு தேவையில்லைன்னு தூக்கி எறிஞ்ச மாதிரி தான். யோசிச்சு பாருங்க, ஒருத்தருக்கு இப்போ தான் ஜெயிச்சிருக்காங்க, அதுவும் கேரளாவில் பாஜகவே கிடையாது, அந்த பாஜகவிலிருந்து ஒருத்தர் எம்பி ஆகியிருக்காரு. அவருக்கு எப்படியாவது அவரை தக்க வைக்கணும், இது மூலமாக கேரளாவில் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணிடலான்னு பாஜக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில் எனக்கு 22 படம் நடிக்கணும், என்னன்னு பாருங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு சினிமா தான் முக்கியம், உன் கட்சியும் உன் எம்பியும் உன் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, தேவையா ராஜினாமா செஞ்சுட்டு போயிடுறேன், எனக்கு ஒரு பெரிய மேட்டர் கிடையாது அப்படின்னு அவர் பேசுகிறார். இதிலிருந்து பாஜக புரிஞ்சுக்கணும், நீங்கள் வெறுமனே நபர்களை வாங்கலாம், ஆனால் அந்த ஓட்டிங் பேட்டர்ன், அந்த மண்ணினுடைய கலாச்சாரம், மாநிலத்தினுடைய உணர்வுகள், இது பெரிய விஷயங்க ஒரு மனிதனுக்கு. 1000 தான் பிஜேபியாக இருந்தாலும் நான் ஒரு தமிழன், நான் ஒரு மலையாளி, நான் ஒரு கன்னடங்கிற உணர்வுங்கிறது ரொம்ப முக்கியமானது இந்தியா முழுவதும். வட இந்தியாவில் அப்படி இருக்க மாட்டாங்க, அங்கே ஹிந்தி பெல்ட் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். இங்கே அப்படி கிடையாது. ஒரு மராத்தி அப்படி இருக்க மாட்டார், ஒரு குஜராத்தி அப்படி இருக்க மாட்டார், ஒரு வங்காளி அப்படி இருக்க மாட்டார். ஒரு நான் ஹிந்தி பேசுகிற ஸ்டேட்டினுடைய ஒரு உணர்வுங்கிறது வேற. அதுவும் தமிழ்நாடு மலையாளி கன்னடம் தெலுங்குங்கிறது வேற மாதிரி இருக்கும். அது தமிழ்நாடு உச்சபட்சத்தில் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன தான் கட்சி அடையாளத்துக்குள்ளே இந்த தேசியம், இந்து தேசியம், அகண்ட பாரதம்னு அறிவியலுக்கு முரணான சிந்தனைகளை நீங்கள் புகுத்தினாலும் ஒரு மலையாளியால் அந்த அடிப்படையான மலையாள தன்மையிலிருந்தும் பொதுமக்களுடைய அந்த தன்மையிலிருந்தும் வேறுபட முடியல. அவர் அதை விரும்பலை, புரிதுங்களா? இனி அவரை சமாதானப்படுத்தி வேணால் நீங்கள் வைக்கலாம். அவர் அமைச்சர் பதவி வேணான்னு சொல்லிட்டாரு, அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த நான் 22 சினிமாவில் நடிக்கிறேன்னு வேறு விதமாக சொல்லியிருக்காரு. ஏங்க, எம்ஜிஆர் நடிச்சுக்கிட்டு இருந்தாருங்க, திமுகவில் எம்எல்ஏவாக இருந்தார், 2வது முறை எம்எல்ஏ எம்ஜிஆர், 2வது முறையாக சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறாரு. 71 தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி திமுக. உடனே கலைஞருக்கு ஃபோன் பண்ணி நம்ம மிகப்பெரிய ஜெயிச்சிட்டோம், எனக்கு ஒரு ஹெல்த் மினிஸ்டர் பதவி கொடுங்க அப்படின்னு கேட்குறப்ப கலைஞர் என்ன சொல்கிறாரு, எப்பா நீ எம்எல்ஏ வேணா இருக்கலாம், மினிஸ்டருங்கிறது ஒரு பொறுப்பு, சினிமாவில் நடிச்சுட்டு எப்படிப்பா நீ பண்ண முடியுங்கிற மாதிரிலாம் கேட்டு அது ஒரு சண்டையாகி அவர் கட்சி ஆரம்பித்ததுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அவர் மினிஸ்டர் பதவி கேட்டது அப்படிங்கிற மாதிரிலாம் வரலாறு சொல்லுது. கலைஞர் கூட அவர் மெடிக்கல் மினிஸ்டர் கேட்டார் அப்படின்னு ஒரு இதாக சொன்னாருன்னு சொல்லுவாங்க. அவர் ஏதோ மெடிக்கல் மினிஸ்டர் கேட்டார் அப்படின்னு, ஹெல்த் மினிஸ்டருங்கிறது மெடிக்கல் மினிஸ்டர்னு அவர் கேட்டாருங்கிற மாதிரி கலைஞர் சொன்னதாக ஒரு தகவல். இதெல்லாம் அந்த 71 நடந்த 72 நடந்த காலகட்டம். ஏன் இதை சொல்ல வரேன்னா, ஒரு நடிகனாக இருந்த ஒருவர் அமைச்சர் ஆவதற்கே என்னப்பா சினிமா நடிச்சுக்கிட்டு இருக்கியே அப்படிங்கிறது ஒரு ரீசனாக சொல்லப்பட்டது. ஆனால் அமைச்சராக இருக்கிற ஒருத்தர் அமைச்சர் பதவியில் இருந்துக்கிட்டு 22 படம் நான் நடிக்க போகிறேன்னு கேட்குறார் என்றால் எனக்கு அமைச்சர் பதவி தேவையில்லை அப்பா, நான் நடிச்சுட்டே போயிடுறேன், நடிகன்கிற அடையாளமும் மலையாளிங்கிற அடையாளமும் எனக்கு போதும், பாஜக ஆட்சியில் ஒரு அமைச்சர் அப்படிங்கிறத விட நான் நடிகன் என்பதும் மலையாளி என்பது தான் எனக்கு பெருமைன்னு அவர் சொல்லாமல் சொல்லியிருக்காரு. இது நமக்கு புரியுதோ இல்லையா, அமித்ஷாவுக்கு நல்லாவே புரியும். அதனால தான் அந்த லெட்டரை தூக்கி அடிச்சிருக்காரு. அது இதையும் சுரேஷ் இது சொல்கிறாரு, அவர் அமித்ஷா லெட்டரை ஓரமாக போட்டாருங்க அப்படின்னு. இதையெல்லாம் கன்வே பண்ணுறாரு. நல்லா கவனிச்சு பாருங்க, சுரேஷ் கோபி நம்ம கிட்ட கன்வே பண்ணுறாரு, அமித்ஷாவிடம் இப்படி கொடுத்தேன், என்ன சொல்கிறாரு, நான் ராஜினாமா செய்ய போகிறேன் அப்படிங்கிற ஹிண்ட்டை நம்ம கிட்ட கன்வே பண்ணுறாரு. அது அமித்ஷா விரும்பவில்லை, நான் வைத்த கோரிக்கையை விரும்பவில்லை, இப்படி தூக்கி அடிச்சிருக்காருங்கிறதையும் அவரே பதிவு செய்கிறார். நல்லா கவனிச்சு பாருங்க. இது எல்லாத்தையும் ஊடகத்தில் சொன்னது யாரு? ஊடகவியலாளர்கள் கண்டுபிடிக்கல, இதுவும் ஸ்கூப் செய்தி கிடையாது, வட்டாரங்கள் தெரிவித்தன அப்படின்னு ஜூவி ஆவி ஸ்டைலில் வருகிற செய்திகள் கிடையாது. வெளிப்படையாக சம்மந்தப்பட்ட நபரே சொல்லிட்டாரு, ஆமாங்க பாஜக தலைமை என்னை விரும்பலை, பாஜக தலைமை கோரிக்கையை விரும்பலை, தூக்கி அடிச்சிருக்கிறாங்க, பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம், ஆனால் நான் சினிமாவில் தான் நடிப்பேன், மினிஸ்டர் பதவி இல்லை என்று சொல்லியிருக்கிறார். இது எவ்வளோ முக்கியமான விஷயம் பாருங்கள். பாஜகவில் இருப்பவர்களே பாஜக தலைமையை விரும்பலை அப்படிங்கிற விஷயந்தான் இதில் பதிவாகுது. அது மட்டும் இல்லைங்க, இவர் நடிக்க இப்போ பெர்மிஷன்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு, இது தருவாங்களான்னு தெரியாது. ஏன்னா எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் ஒரு படம் நடிக்க போகிறதா சொன்னாங்க, உன்னை விட மாட்டேன்னா இது ஒரு படம், இளையராஜாலாம் இசையமைச்சு கடைசியில் நிறுத்திட்டாங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு பொறுப்பில் இருந்துட்டு பெர்மிஷன் கேட்குறதே கிட்டத்தட்ட அந்த பொறுப்பை தட்டி கழிக்கிற விஷயந்தான். அதுக்கு நோக்கி தான் சுரேஷ் கோபி நகர்றாருங்கிறது நமக்கு தெரியுது. பாஜகவுக்கு இன்னொரு அழுத்தம் நிர்பந்தம் என்னன்னா, நிதிஷ்குமாரும் வக்பு வாரிய சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கார். ஏற்கனவே சந்திரபாபு நாயுடு, சிராக் பஸ்வான் வக்பு வாரியத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. தற்போது நிதிஷ்குமாரும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. இதனுடைய பொருள் என்னன்னா, கூட்டணி கட்சியில் இருந்த 3 பேரும், பாஜகவின் 3 கூட்டணி கட்சிகளுமே பாஜகவின் சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே லேட்டரல் என்ட்ரிங்கிற பேரில் நேரடியாக தனியார் துறையில் இருந்து குடிமை பணிகளுக்கான ஆட்களை நியமிக்கிறாங்க, ஐஏஎஸ் முடித்தவங்களை நேரடியாக நியமிக்கிறாங்க அப்படிங்கிறத
ராகுல் காந்தி எடுத்து பேசினதுக்கப்புறம் அந்த சட்டத்தை வாபஸ் பெற்றது பாஜக. இப்போ வக்பு வாரியத்திற்கு கூட்டணி கட்சிகளே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நிதிஷ் முதல்ல ஆதரித்து பேசிட்டாரு. இப்போ அந்த மாநிலத்தினுடைய சிறுபான்மைத்துறை அமைச்சர் போய் ஒரு 2 மணி நேரம் பேசியிருக்காரு. இதுக்கெல்லாம் ஆதரவு தெரிவிக்காதீங்க தலைவா, கூட்டணி வச்சதே கேடு கட்டத்தனம், இதில் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா உனக்கு அடிப்படை பேசே போயிருன்னு சொன்ன உடனே இப்போ வந்து நான் அதை ஆதரிக்கலன்ட்டார். ஏற்கனவே சந்திரபாபு நாயுடு ஆதரிக்கல, இப்போ நிதிஷ்குமார் ஆதரிக்கல, சிராக் பஸ்வான் ஆதரிக்கல. சிராக் பஸ்வான் லேட்டரல் என்ட்ரிக்கே எதிர்ப்பு தெரிவிச்சிட்டார். ஸோ கூட்டணி கட்சிகளும் பாஜகவுக்கு எதிர்ப்பாக பல்வேறு விஷயங்களில் காய் நகர்த்த ஆரம்பித்திருக்கிறார்கள். பாஜக கட்சியை சேர்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மத்திய இணையமைச்சரே ரொம்ப வெளிப்படையாக எனக்கு இந்த அமைச்சர் பதவி வேணாங்கிறத மறைமுகமாக சொல்ல ஆரம்பித்திருக்கிறார். பார்ப்போம். பாஜகவுக்கு எதிர்ப்புங்கிறது இந்தியா கூட்டணி ஒருபுறம் வலிமையாக இருந்து பாஜக போடும் சட்டங்களை திரும்ப பெற வைக்கிற அளவுக்கு வலிமையாக இருக்கிறார்கள் என்பது ஒரு மகிழ்ச்சி என்றால், கூட்டணி கட்சிகளும் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இருக்கும்போது வேறு வழி இல்லாமல் ஓட் பாலிட்டிக்ஸ்காண்டியாவது எதிர்ப்பு தெரிவித்து பாஜகவுக்கு நிர்பந்தம் அழுத்தம் கொடுக்கிறார்கள். பாஜக கட்சியை சேர்ந்தவர்களே, தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய பாஜகவினரே கடுமையான அழுத்தம் கொடுத்து பாஜகவா எங்களுக்கு எங்கள் மாநிலமான எங்கள் மாநிலம் பெருசுங்கிற அந்த நிலைக்கு வந்து கொண்டு இருக்கிறார்கள். இது எல்லாமே பாஜகவுக்கான அழுத்தம் தான். இந்த நிலையில்தான் தேர்தல் வருகிறது 2 மாநிலத்தில். மகாராஷ்டிராலையும் ஜார்க்கண்ட்லையும் வர இருக்க தேர்தலை அப்படியே பிடிச்சி நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா நிலவரம் சரியில்லை அப்படிங்கிறதுனால. எப்படியாக இருந்தாலும் பாஜகவிற்கு கூட்டணி கட்சிக்குள்ளே இருந்தும் கட்சிக்குள்ளே இருந்தும் எதிர்ப்புகள் வர ஆரம்பித்து விட்டது, அதிருப்திகள் வர ஆரம்பித்து விட்டன, கோரிக்கைகள் வலுக்க ஆரம்பித்து விட்டன என்கின்ற செய்திகளையே இது அழுத்தம் திருத்தமாக நமக்கு காட்டுகிறது. இது போன்ற அரசியல், சமூகம், பொருளாதாரம், சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க. நன்றி.